ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிறமொழி சொற்களில் சமஸ்கிருத சொற்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருத சொற்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிறமொழி சொற்கள் நமக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து சமஸ்கிருத சொற்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தந்தம்னா பல், தந்திரம் வந்து சூழ்ச்சி, தம்பதி கணவன் மனைவி, தரம்னா தகுதி நிலை, தராசு துலாக்கோள் நிறைகோள். இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தனையனா மகன், தனையை மகள். இது எல்லாமே வந்து சமஸ்கிருத சொற்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது சமஸ்கிருத சொற்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமஸ்கிருத சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஜா வரதராஜா புக்கிலேருந்து பயன்முறை தமிழ் ராஜா வரதராஜா புக்கிலேருந்து பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ராஜா வரதராஜா புக்கிலேருந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியராக பார்த்துருங்க. பயன்முறை தமிழ் ராஜா வரதராஜா புக்கிலேருந்து பிறமொழி சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து சமஸ்கிருத சொற்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சமஸ்கிருத சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கூட எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், லைவ் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ்லேயும் நான் அது போட்டுட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே வந்து சமஸ்கிருத சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ். நான் ஸ்பீடாக போகிறதா இருந்தால் கூட கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வந்து வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.